வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தின் புதிய தலைநகரம் அமராவதி அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. ஹரியானாவில் தலித் குழந்தைகள் எரித்து கொலை, மத்திய அமைச்சர் வி.கே. சிங் பேச்சால் சர்ச்சை. இலங்கை படுகொலை பற்றி சர்வதேச விசாரணை, இந்திய அரசு முயற்சி எடுக்க கருணாநிதி பாரிவேந்தர் வலியுறுத்தல். 27ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர மாநிலத்திற்காக புதியதாக உருவாக்கப்படும் தலைநகரான அமராவதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலம் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் பொழுது தெலுங்கானா, ஆந்திரம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த ஆந்திரத்தின் தலைநகராக இருந்த ஹைதராபாத் இனி தெலுங்கானா தலைநகராக இருக்கும் என்றும் 10 ஆண்டுகளுக்கு மட்டும் ஆந்திர மாநிலத்திற்கு தலைநகராக ஹைதராபாத் நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகராக அமராவதியை உருவாக்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு முடிவு செய்தார். புதிய தலைநகருக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. கிருஷ்ணா நதிக்கரையில் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள உத்தரையாணிபாளையத்தில் நடந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். விழா நடைபெற்ற இடத்திற்கு வந்த பிரதமர் முதலில் புதிய தலைநகரான அமராவதியின் மாதிரி வடிவம், கட்டுமான வரைபடங்கள் உள்ளிட்ட வைக்கப்பட்டிருந்த அரங்கத்தை பார்வையிட்டார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த யாக குண்டத்தில் நவதானியங்கள், தங்கத்தகடு ஆகியவற்றை பிரதமர் இட்டார். இதைத் தொடர்ந்து புதிய தலைநகருக்கு அடிக்கல் நாட்டும் வகையில் அதற்கான கல்வெட்டை பிரதமர் திறந்து வைத்தார். விழா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவே முன்னின்று நடத்தினார். இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, நிர்மலா சீதாராமன், பண்டாரு தத்தாத்ரேயா, ஆந்திர ஆளுநர் இ.எஸ்.எல். நரசிம்மன், தமிழக ஆளுநர் ரொசையா, தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ், எம்பி, எம்எல்ஏக்கள், அரசு அலுவலர்கள், மக்கள் என திரளானவர்கள் கலந்து கொண்டனர். ஆந்திர தலைநகரின் அடிக்கல் நாட்டு விழா கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மக்களின் தலைநகரமாக ஆந்திரத்தின் புதிய தலைநகர் அமராவதி உருவாக்கப் போவதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு குறைந்த அளவிலேயே புதிய தலைநகரங்கள் உருவாகியுள்ளன என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, நகரமயமாதல் பற்றிய தடை உணர்வை களைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தலைநகரை அமைப்பதை பிரச்சனையாக கருதாமல் வாய்ப்பாக கருத வேண்டும் என்றும் கூறிய அவர், பொருளாதாரத்தின் மையமாக அமராவதி திகழும் என்று குறிப்பிட்டார். மேலும் ஆந்திரம், தெலுங்கானா ஆகிய இரு மாநிலங்களும் தனித்தனியே முன்னேறக்கூடிய வலிமை வாய்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டார். कुछ लोगों के राजनीतिक स्वार्थ के कारण विचार विमर्श की प्रक्रिया को पूर्ण किए बिना आंध्र और तेलंगाना विभाजन हुआ, लेकिन दोनों में आगे बढ़ने की शक्ति है और दोनों एक दूसरे को पूरक बन करके आगे बढ़ने का प्रयास करेंगे, उतना ही दोनों प्रदेशों को लाभ होगा. இதனையடுத்து திருப்பதி விமான நிலையத்தில் புதிய பயணிகள் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பின்னர் திருமலை திருப்பதிக்கு சென்ற பிரதமர் மோடி ஏழுமலையானை தரிசனம் செய்தார். அவருடன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர்கள் ஆகியவர்களும் சுவாமி தரிசனம் செய்தனர். தேவஸ்தான சார்பில் பிரதமர் மோடிக்கு சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. சாமி தரிசனத்திற்கு பின்னர் பிரதமர் மோடிக்கு பிரசாதமும் சால்வையும் வழங்கப்பட்டது. இந்தியாவிற்கு தேவை ராமராஜ்யம் தான் என்றும் ராவணராஜ்யம் அல்ல எனவும் RSS தலைவர் மோகன் பகாவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் RSS அமைப்பு சார்பில் இன்று விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய RSS தலைவர் மோகன் பாகவத், நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களிடையே இருந்த ஏமாற்றங்கள் மறைந்து தற்பொழுது நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் சில இடங்களில் சில சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதனால் இந்திய கலாச்சாரத்திற்கு பாதிப்பு இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். और इसलिए छोटे मोटे ऐसे प्रसंग होते हैं, भारत की संस्कृति नहीं बिगड़ती, हिंदू संस्कृति नहीं बिगड़ती, सनातन संस्कृति विविधता में एकता देखते हुए, समन्वय और कृतज्ञता की बुद्धि सिखाते हुए त्याग संयम के आधार पर चल रही है, चलती रहेगी. இதனிடையே RSS அமைப்பின் நிகழ்ச்சி தூரதர்ஷன் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். It is a private function of a private organization, and the government has nothing to do with that.
Now the public broadcaster is giving lot of publicity and special coverage for this program, which is incorrect. ஹரியானாவில் தலித் குடும்பத்தைச் சேர்ந்தவரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டதில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி மத்திய அமைச்சர் VK சிங் கூறிய கருத்து கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. ஹரியானா மாவட்டம் ஃபரிதாபாத் மாவட்டம் சோன்பேட் கிராமத்தைச் சேர்ந்த ஜிதேந்தர் என்பவரின் வீடு அண்மையில் தீக்கிரையாக்கப்பட்டது. இதில் அவருடைய 2.5 வயது மகன் வைபவ், 11 மாத குழந்தை திவ்யா ஆகியவர்கள் உயிரிழந்தனர். மனைவி ரேகா பலத்த காயமடைந்தார். ஜிதேந்தர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையைச் சேர்ந்த 7 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 7 பேரை தேடி வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் VK சிங், தெருவில் செல்லும் நாய் மீது கல்லெறிந்தாலும் மத்திய அரசை குறை சொல்வது சரியில்லை என்று குறிப்பிட்டார். कभी स्थानीय घटनाओं का सरकार से ताल्लुक मत रखिए कि जी वहाँ पे उसने पत्थर मार दिया कुत्ते के तो सरकार जिम्मेवार है, ऐसे नहीं है. மத்திய அமைச்சர் VK சிங்கின் பேச்சிற்கு காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். निंदनीय है, कोई शब्द नहीं है इसकी भर्त्सना करने के लिए पर्याप्त. इसका मतलब उनमें कोई संवेदनशीलता नहीं है. जाति घृणा से भरा हुआ बयान कोई दे सकता है VK सिंह जैसे, तो मंत्रिमंडल में रहने की उसकी कतई कोई भी अधिकार नहीं है, क्योंकि इस पे कोई दो राय या दो मत नहीं हो सकती है. ये कास्टिस्ट शब्द है, लेकिन फिर भी मोदी जी को तुरंत एक्शन लेकर उनको हटाना चाहिए. தசரா நிறைவு நாளை முன்னிட்டு வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் ராம்லீலா நிகழ்ச்சி நடைபெற்று தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பிரம்மாண்ட அளவில் செய்யப்பட்ட ராவண உருவம் மீது நெருப்பு அம்பு எறியப்பட்டதை அடுத்து அந்த உருவம் எரிந்து விழுவதை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரமிட்டனர். நிகழ்ச்சியில் வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. இதேபோல் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியில் பல்வேறு கதாபாத்திரங்களை கொண்டு ராவண வதம் நிகழ்ச்சி நடத்தி காட்டப்பட்டது. இதில் அனுமார் விண்ணிலிருந்து இறங்குவது போன்ற காட்சிகள் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டன. இலங்கை இனப்படுகொலை தொடர்பான விசாரணையை இலங்கையில் அல்லாமல் உலக நாடுகளின் பொதுவான இடத்தில் நடத்துவதற்கான முயற்சிகளை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை கருணாநிதி வெளியிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமை மீறல்களையும் போர்க்குற்றங்களையும் உறுதி செய்து இலங்கை அரசு நியமித்த நீதி விசாரணை குழுவே அறிக்கை அளித்து நாடாளுமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, இந்திய அரசு இனியும் இலங்கையை நட்பு நாடு என்று கூறிக்கொண்டிராமல் இலங்கை ராணுவத்தின் போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலை பற்றி சர்வதேச நம்பகமான சுதந்திரமான விசாரணை நடத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விசாரணையை இலங்கையில் அல்லாமல் உலக நாடுகளின் பொது இடத்தில் நடத்தினால் மட்டுமே உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதற்கான உடனடி முயற்சிகளை இந்திய மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பரணகம குழுவினர் பரிந்துரைத்திருப்பதைப் போல சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அரசை உட்படுத்த ஐநா மன்றத்தில் இந்திய அரசு சிறப்பு முறையீடு செய்ய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் இழைத்ததுடன் இனப்படுகொலையையும் ராணுவம் நிகழ்த்தியுள்ளது என எத்தனையோ ஆவணங்களுடன் பல ஆண்டுகளாக நாம் வலியுறுத்தி வந்த போதும் இலங்கை அரசு தொடர்ந்து மறுத்து வந்துள்ளது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பல்வேறு அமைப்புகளின் வற்புறுத்தலால் 2013 மாக்ஸ்வெல் பரணகம என்பவரின் தலைமையில் அப்போதைய இலங்கை அதிபர் ராஜபக்சே அமைத்த நீதி விசாரணை குழு தற்போது அளித்துள்ள விசாரணை அறிக்கையில் இலங்கை ராணுவத்தின் இனப்படுகொலை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை இறுதிப் போரின் போது மட்டுமல்லாமல் கடந்த 37 ஆண்டுகளில் நடைபெற்ற தமிழர்கள் மீதான இனவெறி தாக்குதல் பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ள விசாரணை குழு, இலங்கை நீதித்துறையில் தனி பிரிவு அமைத்து மூத்த ராணுவ தளபதிகளுக்கு எதிராக குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், சரணடைந்த புலிகளின் மூத்த தளபதிகள் நடேசன், புலித்தேவன் உள்ளிட்டோரை சுட்டுக் கொன்றது பற்றியும்
சர்வதேச நீதிபதிகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளதை டாக்டர் பாரிவேந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சேனல் 4 வெளியிட்ட செய்திகளும் இசைப்பிரியா பாலச்சந்திரன் குறித்த வீடியோக்களும் உண்மைதான் என விசாரணை குழு தெரிவித்துள்ளதன் மூலம் இலங்கை அரசுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், முன்னாள் அதிபர் ராஜபக்ஷவால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவே அளித்துள்ள அறிக்கையை உலக நாடுகள் கவனத்தில் கொண்டு மாக்ஸ்வெல் பரணகம குழு பரிந்துரைத்ததைப் போல இலங்கை அரசை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த ஐநா மன்றத்தில் இந்திய அரசு சிறப்பு முறையீடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு சரியான நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சூறாவளி தாக்கத்தால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவில்லை. இந்நிலையில் சற்று தாமதமாக வரும் 27ஆம் தேதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாமன்னர் ராஜராஜ சோழன் சதய விழா தஞ்சை பெருவுடையார் கோவிலில் கோலாகலமாக தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெருவுடையார் கோவிலில் எழுப்பிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1030ஆம் ஆண்டு சதய விழா கோலாகலமாக இன்று தொடங்கியது. மாமன்னன் ராஜராஜ சோழன் கிபி 985ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தார். இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கொண்டாடப்படும் 1030ஆம் ஆண்டு சதய விழா தஞ்சை பெருவுடையார் கோவிலில் களிமேடு அப்பர் அவையினரின் திருமுறை பாடல்களுடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்பையன், சதய விழா குழு தலைவரும் தஞ்சை தொகுதி எம்எல்ஏவுமான ரெங்கசாமி, இளவரசர் பாபாஜி ராஜபான் சிலை உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முக்கிய நிகழ்வான ராஜராஜன் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி தஞ்சைக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போர்க்குற்ற விசாரணைக்கு நடுநிலைமை உடையின் கூடிய சர்வதேச நீதிபதிகளை நியமிக்க இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். அறந்தாங்கியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கையில் தமிழர்களின் நிலங்களை திரும்ப ஒப்படைப்பதுடன் காணாமல் போனவர்களின் நிலையை ஆராய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது நீதி விசாரணை தான் முக்கியம். அந்த நீதி விசாரணை நம்பகமான நீதி விசாரணையாக இருக்க வேண்டும். சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெற்ற நேர்மையான நீதிபதிகள் பங்கு பெற்று அந்த விசாரணை நடைபெற வேண்டும். இலங்கை தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு காண வேண்டும் என்ற அழுத்தத்தை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும். மருது பாண்டியர் நினைவு தினம் மற்றும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு நாளை முதல் சிவகங்கை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மருது பாண்டியர் நினைவு தினம் வருகிற 24ஆம் தேதி திருப்பத்தூரில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் வரும் 30ஆம் தேதி தேவர் நினைவு தினம் வருவதை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் ஏராளமானவர்கள் அஞ்சலி செலுத்த வருவார்கள். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் நாளை முதல் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி பிறப்பித்துள்ளார். மேலும் அஞ்சலி செலுத்த வருவோருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே காணாமல் போன 2 சிறுவர்களின் உடல்கள் அங்குள்ள கல்குவாரி குட்டையிலிருந்து மீட்கப்பட்டன. பழனி அருகே VK மில்ஸ் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் மற்றும் தமிழ்ச்செல்வன் இருவரும் இங்குள்ள பள்ளி ஒன்றில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தனர். நேற்று வெளியே விளையாட சென்றிருந்த இருவரும் வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடியும் சிறுவர்கள் கிடைக்காத நிலையில் இங்குள்ள கல்குவாரி குட்டையில் அவர்கள் இறந்து கிடந்தது தெரியவந்தது. உடல்களை கைப்பற்றி பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலியில் உள்ள சரஸ்வதி கோவிலில் விஜயதசமியை ஒட்டி வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெற்றோர்கள் அவர்களை நெல்லில் அகர எழுத்துக்களை எழுத வைத்து அவர்களின் கல்வியை தொடக்கி வைத்தனர். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்.
இன்றைக்கி வந்து வித்தியாசம் பண்ணதில் நல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கிறதுனால நல்லா அறிவுபூர்வமாக இன்றைக்கி வளரும் அறிங்கிற ஒரு நல்ல நேரத்தில் இன்றைக்கி சேர்க்க வந்துருக்கிறோம். இன்றைக்கி அரிசியில் வந்து முதல் எழுத்து தமிழ் எழுத்தில் ஆனாலும் சொல்லி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். விஜயதசமி திருநாள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மதுரையில் உள்ள தனியார் பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு சேர்க்கைகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்த்தனர். மதுரையில் உள்ள தனியார் பள்ளிகளில் விஜயதசமியை ஒட்டி சிறப்பு சேர்க்கைகள் நடைபெற்றது. குழந்தைகளை பள்ளியில் சேர்த்த பெற்றோர்கள் அவர்களை நெல்லில் அகர எழுத்துக்களை எழுத வைத்து கல்வியை தொடக்கி வைத்தனர். நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமி என்று குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தால் அவர்கள் ஆர்வத்துடன் கல்வி கற்க தொடங்குவார்கள் என்று குழந்தைகளின் பெற்றோர்கள் தெரிவித்தனர். ஆயுத பூஜை முன்னிட்டு எல்லா பேருமே தொழில் மற்ற இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் பிள்ளைகளுக்குன்னு முதல்ல செய்ய வேண்டியது வந்து இந்த விஜயதசமி முன்னிட்டு அவங்களுக்குன்னு நம்ம செய்கிற வந்து ஆனா இப்படின்னு எழுதி கொடுக்கறது இந்திய தமிழ்நாட்டு பாரம்பரிய கலாச்சாரப்படி இதை நாங்கள் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம். விஜயதசமியை ஒட்டி புதுச்சேரி முந்தியால்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீலட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்திருந்த திரளான பெற்றோர்கள் நெல்லில் குழந்தைகளை ஆ எழுத வைத்து அவர்களின் கல்வியை தொடக்கி வைத்தனர். விஜயதசமி திருநாளை ஒட்டி சேலம் ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் கல்வியை தொடக்கி வைத்தனர். விஜயதசமி திருநாளை ஒட்டி சேலம் மாவட்டத்தின் உள்ள பல்வேறு கோவில்களில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு இன்று வித்யாரம்பம் செய்து வைக்கப்பட்டது. சேலம் ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேன் தடவிய தங்க கம்பியால் குழந்தையின் நாக்கில் ஓம் என்று எழுதியும் குழந்தைகளை அரிசியில் உயிரெழுத்துக்களை எழுதவும் கற்றுக் கொடுத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இங்கே வந்து அரிசியில் ஆ போடுறாங்க, நாக்கில் வந்து எழுதி விடுறாங்க, சரஸ்வதியோட அருள் கிடைக்கணுன்றதுக்காக எழுதி விடுறாங்க. இது பண்ணதுக்கப்புறம் குழந்தையோட கல்வி நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைனால நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷன் போட்டால் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், அவங்களோட ஃப்யூச்சர் அவங்களோட ஸ்டடீஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இதேபோல் தர்மபுரியில் கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கேரளாவில் இருந்து வந்திருந்த பகவதி சுவாமி நம்பூதிரி கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளின் கையை பிடித்து நெல்லில் பெயர் எழுதி அவர்களின் கல்வியை அவர் தொடக்கி வைத்தார். விஜயதசமி அன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு எழுத்தறிவிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து குழந்தைங்களோட வாழ்க்கையில் வந்து கல்வி அறிவு பெருகி நல்ல வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக 14 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்கள் குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு பண்ணிடுது. கோயம்புத்தூர் அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பக்தர்கள் தங்கள் உடலில் கத்தி போட்டு அம்மனை வழிபட்டனர். கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் அருகே உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நவராத்திரி நிறைவு நாளான இன்று அம்மனை கோவிலுக்குள் அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி பக்தர்கள் தங்கள் உடலில் கத்தி போட்டு அம்மனை வழிபட்டனர். அம்மன் அழைப்பு விழாவை ஒட்டி பக்தர்கள் ஆடிப்பாடி கோவை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று சௌடேஸ்வரி அம்மன் கோவிலை வந்தடைந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்று வந்த நவராத்திரி பிரம்மோற்சவ விழா சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் இன்றுடன் நிறைவு பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் மாடவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நவராத்திரி நிறைவு நாளான இன்று காலை சக்கரத்தாழ்வார் ஸ்ரீதேவி, பூதேவி, மலையப்ப சுவாமி ஆகியவர்களுக்கு திருமஞ்சன சேவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள தெப்பக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடந்தது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புஷ்கரணியில் புனித நீராடி வழிபட்டனர். எல்லையில் காத்திருந்த அகதிகள் 1500 பேருக்கு ஸ்லோவேனியா அனுமதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ஸ்லோவேனியா நாட்டிற்குள் நுழைய சுமார் 1500 பேருக்கு அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. உள்நாட்டு போர் உள்ளிட்ட காரணங்களால் சிரியா, ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். அதிகரிக்கும் அகதிகளின் வருகையால் ஹங்கேரி அகதிகளுக்கு தடை விதித்து குரோஷியாவுடனான எல்லையை கம்பி வேலியிட்டு மூடியது. இதனால் இரவு பகலாக மழையிலும் பனியும் வாடும் மக்களை சிறு சிறு பிரிவுகளாக ஹங்கேரிக்கு மேற்கே உள்ள ஸ்லோவேனியா தனது நாட்டிற்கு அனுமதித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஒரே நாளில் சுமார் 1500 பேர் ஸ்லோவேனியாவிற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனைவரையும் முறையாக பதிவு செய்யும் பணியில் ஸ்லோவேனியா அரசு ஈடுபட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் 2-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா முன்னிலையில் உள்ளது. இரு அணிக்கு இடையிலான 4வது ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம் ஏ சிதம்பரம் திடலில் நண்பகல் 1:30 மணிக்கு தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களான சர்மா, தவான் இருவரும் குறைந்த ரன்களில் வெளியேறிய பொழுது அடுத்து களமிறங்கிய கோலி இதுவரை அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி 140 பந்துகளில் 138 ரன்களை குவித்துள்ளார். ரஹானே 45 ரன்களும், ரெய்னா 53 ரன்களும் எடுத்தனர். 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன்கள் எடுத்தது. 300 ரன்கள் வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா தொடக்கத்திலேயே கேப்டன் ஆம்லாவின் விக்கெட்டை இழந்தது. பின்னர் வந்தவர்களில் காக், பிளஸேஸ் ஆகியவர்களும் அடுத்தடுத்து வெளியேறினர். சற்று முன்வரை அந்த அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. If it isn't India, everywhere he plays. And he'll just get more runs into the 30s now. It's just balls. And which will give you options to score. Well, a man இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்ப நிலைகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரையில் அதிகளவு 35, குறைந்தளவு 25. கோயம்புத்தூரில் அதிகளவு 33, குறைந்தளவு 25. திருச்சியில் அதிகளவு 34, குறைந்தளவு 25. திருநெல்வேலியில் அதிகளவு 32, குறைந்தளவு 25. சேலத்தில் அதிகளவு 33, குறைந்தளவு 24. புதுச்சேரியில் அதிகளவு 34, குறைந்தளவு 25. வேலூரில் அதிகளவு 33, குறைந்தளவு 23. உதகையில் அதிகளவு 21, குறைந்தளவு 10. கொடைக்கானலில் அதிகளவு 18, குறைந்தளவு 11 பதிவானது. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலைகளை பார்க்கலாம். தில்லியில் அதிகளவு 34, குறைந்தளவு 18. மும்பையில் அதிகளவு 38, குறைந்தளவு 24. கொல்கத்தாவில் அதிகளவு 33, குறைந்தளவு 26. ஹைதராபாத்தில் அதிகளவு 34, குறைந்தளவு 21 பதிவானது. பெங்களூருவில் அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தின் புதிய தலைநகரம் அமராவதி அடிக்கல் நாட்டினால் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானாவில் தலித் குழந்தைகள் எரித்து கொலை, மத்திய அமைச்சர் வி கே சிங் பேச்சால் சர்ச்சை. இலங்கை படுகொலை பற்றி சர்வதேச விசாரணை, இந்திய அரசு முயற்சி எடுக்க கருணாநிதி, பாரிவேந்தர் வலியுறுத்தல். 27ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.